இன்றைக்கி நம்ம நிற்கிற இடமே பார்த்தீங்கன்னா ஒரே போராட்டம் இதுமாரி இருக்குது பாருங்கள். சரியாகுதுல வண்டி தெளிவாக செட் பண்ணிக்கிறாங்க. சென்னைக்குள்ளே இந்த ரூட்டே வந்தது இல்லைங்க இது வரைக்கும். நான் ஃபஸ்ட் டைம் வரேங்க 25 வருஷத்தில் இந்த ரூட்டே வந்தது இல்லைங்க. காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம நிற்கிற இடமே பார்த்தீங்கன்னா ஒரே போராட்டம் இதுமாரி இருக்குது பாருங்கள். அதான் மூவி செட்டப் மாரி இருக்குது. ஆனால் ஏடிஎம்கேலேருந்து யாரும் வராங்க போல். கோ க்ரீன் எல்லாம் தொப்பி போட்டுங்க. சேவ் ட்ரீன்னு வந்துக்குதுங்க. நான் எடப்பாடி பழனிசாமின்னு நினைக்கிறேன், அதாருன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வீடியோ எடுத்துனுக்குறாங்க கேமராவில் வச்சு. இன்னொன்று நெக் பேண்டை விட்டுட்டோங்க. இன்றைக்கி போயிட்டு என்ன ஒரு ஆர்டர் எடுத்துன்னு அப்படி போகும்போது அப்படியே எடுத்துன்னு போயிடலான்ட்டு பார்க்குறேன். நெக் பேண்டை விட்டுட்டு வந்துட்டேன். டேட்டு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி. கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா 30,815 கிலோமீட்டர் ரோடு. டைம் பார்த்தீங்கன்னா 10:15 ஆகுது. போய்ட்டு என்ன ஒரு ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுப்போம். ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுத்துன்னு திருப்பி வீட்டுக்கிட்ட போயிட்டு அங்கே போயிட்டு நெக் பேண்ட் எடுத்துப்போம். சரிங்களா? அதாங்க இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க. வேப்பேர்லேருந்து எடுத்துக்கின்னு பண்ணகத்துலேருந்து எடுத்துக்கின்னு இதுக்கு போகிறது, கீழ்பாக்கு போகிறது. சரி எடுத்துட்டேன். இந்த ஆர்டரை விட்டுட்டு நெக் பேண்ட் எடுக்க முடியுதான்னு பார்க்கலான்ட்டு இருக்கிறேன். ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. லைட்டாக மழை தூருது. வீட்டில் போய்ட்டு ரெயின் கட்டாக எடுக்க முடிஞ்சிச்சுன்னா எடுத்துடலான்ட்டு நினைக்கிறேன். எது ஆவடி போட்டுக்கிறாங்க. நாங்கள் இவ்வளோ ஆர்டர் போடுறாங்க, எடுக்க தான் முடியல. எடுத்துடலாமா? வேணாம், எப்படி இருந்தாலும் ஆர்டர் போடுவாங்க. எனக்கு 300 ஆர்டரு, 200 ஆர்டரு, அந்தமாரி நிறைய ஆர்டர் போட்டுன்னே இருக்கிறாங்க. நான் தான் எடுக்கலை. பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ வீட்டுக்கு போயிட்டு நெக் பேண்ட் எடுத்தா தான் எனக்கு இதுவாகும். $250ண்ணா? அதாங்க பெட்ரோலும் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஆர்டர் ட்ராப் லொக்கேஷனில் போய்ட்டு கொடுத்துட்டு அங்கேருந்து எதுனா ஒரு ஆர்டர் போட்டால் வீட்டுக்கு போய்ட்டு நெக் பேண்டை எடுத்துகிட்டு கிளம்புவோங்க. கீழ்பாக்கு தான் போயிட்டு 11 மணிக்கு கொடுக்குற மாதிரி போட்டுக்குது. 11 மணிக்கு 80 ரூபா தாங்க சம்பாதிச்சுக்கிறேன். பெட்ரோல் போட்டாச்சு. ஆஹா, இப்போ ஒரு கோடு ஃபுல்லாக வந்துச்சுங்க இன்றைக்கி. பெட்ரோல் நிறைய இருக்குது வண்டியில். 250 ரூபாய்க்கு போட்டதுனால வண்டியில் ஏற்கனவே பெட்ரோல் இருந்துக்குது போல் கொஞ்சம். நெக் பேண்டு மட்டும் எடுக்காமல் எடுத்துருந்தேன்னு வச்சுங்க, ஒரு 258 ரூபா ஆர்டர் எடுத்துருப்பேன். இப்போ காயிலே 300 ரூபா ஆர்டர் இருந்துச்சு, அதையும் எடுத்துருக்கலாம். 258 ரூபா ஆர்டர் இருந்துச்சு, அதையும் எடுத்துருக்கலாம். 2 ஆர்டர் விட்டுட்டேன். 500 ரூபாங்க மொத்தம். எதனால? இந்த நெக் பேண்ட் எடுக்காததுனால. எங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் டெலிவரி லொக்கேஷன் கிட்டே வந்துட்டோம். இங்கே தான் இருக்குது. எங்கேயோ MCMன்னு எங்கேயாவது போட்டுக்கலாம். பார்க்கணும், கால் பண்ணி பார்ப்போம். அந்த ஆர்டரை கொடுத்துட்டு அப்படியே வந்துனே இருந்தேன். பசநகருக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க போர்ட்டரில். சரி அதை எடுத்துன்னு அப்படியே வீட்டில் போய்ட்டு நெக் பேண்ட் எடுத்துருவோம் அப்படின்ட்டு போகிறேங்க. அதுதான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 199 ரூபா போட்டாங்க. சரி எடுத்துடலாம் இதுக்கு மேட்டு.
நான் இதுக்கு மட்டும் விட்டோன்னு வச்சிங்களேன் ஆர்ட்ரு விழும், ஆனால் டைம் ஆகிடும். தாங்க 2வது ஆர்ட்ரு இந்த வாட்ச் தான் எத்தாச்சு. 199 ரூபா பெசநகர். அப்படியே எடுத்துன்னு போகிற வழியில் வீட்டுக்கு போயிட்டு நெக் பேண்டு மட்டும் எடுத்துட்டான்னு வச்சுங்க, கொஞ்சம் இதுவாகிடுச்சு, புண்ணியமாக போயிடுச்சு. ஆரம்பிக்கலாமா? அவ்வளோங்க. 16 கிலோமீட்டருங்க. 199 ரூபா 191 ரூபா 16 கிலோமீட்ரு. அதுதான் காட்டுது. 12 மணிக்கு கொடுப்பன்ட்டு போட்டுக்குது. பார்த்துக்கலாம் வாங்க. ஆஹா, காற்று சரியாக அடிக்குதுங்க இன்றைக்கி. கிளைமேட்டு சூப்பராகுது. அவ்வளோங்க, வீட்டில் போயிட்டு எடுத்துட்டோங்க. எப்படியும் இப்போ எங்கள் வீட்டாண்ட தான் கிளம்புறேன் கரெக்டாக. நெக் பேண்ட் எடுத்தால் தான் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு, தெளிவாகிடுச்சு. அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும். போயிட்டு நெக் பேண்ட் எடுத்துன்னு பரபரன்னு கிளம்பிட்டேன். இன்னொரு ஐடியா இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். என்ன ஆர்டர் போடுறாங்களாம் பார்ப்போம். சோழிநல்லூர் போட்டாங்கன்னா அதையும் எடுத்துப்போம். பெசநகர் கொடுத்துட்டு சோழிநல்லூர் அப்படி போயிடுவோம். 3வது ஒரு ஆர்டர் போட்டாங்க, அதை எடுக்க நின்றுக்கிறேன். அது போகிற வழி தான் பெசநகர். இது 3வது ஆர்டர் வந்து பெருங்குடி. 2வது ஆர்டர் பெசநகர், 3வது ஆர்டர் பெருங்குடி. ரெண்டுமே போர்ட்டலில் தான் போட்டாங்க, 2 ஐடியில். சரி, அதுக்கு தான் வெயிட் பண்ணுகிறேன். அவர் தர நிற்கிறாரு. ஆமாம், பெருங்குடி. பேமெண்ட் யாருன்னா அவரா? பெசநகர் தான் ஃபஸ்ட்டு. 13 கிலோமீட்டர் காட்டுதுங்க. சரிங்க, இது வெத்தாச்சு. 3வது ஆர்டரையும் சின்னது தான். போயிடலாம். ஃப்ரண்ட்டில் வச்சுக்கணும். அதை கால் பண்ணிடலாம். 2வது ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் வந்தாச்சுங்க, கால் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. இங்கே தான், இங்கே பாருங்க, யமகா RX சரியாகுதுல வண்டி. தெளிவாக செட் பண்ணிக்கிறாங்க. பயபுல செம்மையாக இருக்கிறாவுல. அண்ணா எங்கேருந்து பார்த்தாருன்னு தெரில. ரோப் ஏற்றுறோம். ரோப் ஏற்றா தான் கரெக்டாக இருக்கும். 191 க்ளோஸ் பண்ணி. ஆமாம், அதான் 148 பண்ணிடுறீங்களா? இன்னொரு ஆர்டர் இருக்குதுண்ணா. சரிங்கண்ணா, நன்றிண்ணா. அவ்வளோதாங்க, இன்னொரு ஆர்டரும் அது 3வது ஆர்டரும் போய் கொடுத்துலாம். அவர் கால் பண்ணிட்டாரு, வரேண்ணா அப்படின்ட்டேன். சரிங்க வாங்கப்பா அப்படின்னாரு. அதுதான் எடுத்துன்னு போய் கொடுத்துடலாம். அதுதாங்க பாருங்கள், ஏரியாவே தெளிவாக இருக்குதுங்க. அவர் போட்டுறாருன்னாரு. சரிங்கண்ணா. போட்டாரா? எவ்வளோ போட்டார்? 200 போட்டாருங்க 191க்கு. பரவாயில்ல, ஒர்த்து தான். நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம்ல. போன வீடியோவுக்கு முந்தின வீடியோ ஒரு போட்டிருப்பேன். அதில் ஊபரை பற்றி கேட்டிருப்பேன். அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருக்கிறார் ஊபரை பற்றி எப்படின்ட்டு. அது போட்டுக்கிறத அப்படியே படிக்கிறேன். உங்களுக்கு புரியுதா பாருங்கள். எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் 2 விதமாக புரிஞ்சுக்கிறேன். அதனால் நீங்களே படிச்சுங்க. நான் பக்கத்துலேயே போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஊபருக்கு பார்சலுக்கு 100 ரூபாய்க்கு ட்ரிப்பு எடுக்கணும். அவர் போட்டுக்கிறாரு 100 ரூபாய் ட்ரிப் எடுக்கணும், அப்போ தான் அது ஆக்டிவேட் ஆகும். கிலோமீட்டருக்கு 9 ரூபாய் தான் அப்படின்னு போட்டுக்கிறாரு. கிலோமீட்டருக்கு 9 ரூபா தானாங்க. பரவாயில்ல தான் ப்ரோ. பிரைட்னஸ் இல்லாத படிக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் போகும்போது போட்டு ப்ரோ வரும் 0 கமிஷன். ஒரு ஆர்டருக்கு 8 or 10 ரூபாய்க்கு வரைக்கும் பிடிப்பாங்க.
0 கமிஷனுக்கு 8 ரூபாலேருந்து 10 ரூபா பிடிப்பாங்களாம். அதுக்கடுத்தது பிளாட்ஃபார்ம் ஃபீ அப்படின்னு, அதுக்கடுத்து கேன்சலேஷன் ஃபீன்னு வந்து 25 ருபீஸ் வரும் ப்ரோ. கேன்சல் பண்ணால் 25 ரூபா வரைக்கும் இதுவாகுமாங்க. ஆஹா, கொஞ்சம் ஊபர் கஷ்டம்தான் போலங்க. நான் ஊபர் எடுத்து ஓட்டி பார்த்தா தான் தெரியும். ஊபர் எடுத்து ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன். எங்கே காசு அந்த இதுலேயே இருக்கிறதுனால எனக்கு அது ஊபர் ஓட்ட வர மாட்டுது. அதாங்க 3வது ஆர்டரு ட்ராப் லொக்கேஷன் கிட்டே வந்துட்டோங்க. அதுக்கு கால் பண்ணிக்கலாம். இங்கே லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி வந்திருப்பேன். இங்கே செம்ம மழை. அதாங்க இந்த அண்ணா தாங்க செம்ம அண்ணாங்க. சேனலை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி போயிட்டார். பிளாகிங் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு கேட்டு, அதுக்கடுத்தது 160 ரூபாய்க்கு 200 கொடுத்துட்டு போகிறாருங்க. போன ஆர்டரும் 200, இந்த ஆர்டரும் 200. ரொம்ப நம்ம சேனலை அவரே சேனல் நேம் கேட்டு அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறாரு. சூப்பர் என்னாரு. என்னென்ன ஓட்டுறீங்கன்னு கேட்டார். இந்த 3 தான் நான் ஓட்டுறேன் அப்படின்னா, சூப்பர் பரவாயில்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு போனார். சரிங்க, 4வது ஆர்டர் என்ன போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஏங்க அப்படியே நின்றுந்தேன். ஒரு ஆர்டர் போட்டாங்க, 4வது ஆர்டரு எங்கன்னு பார்த்தீங்கன்னா தரமணி வேளச்சேரியிலேருந்து எடுத்துக்கின்னு இதுதான், அது என்னது குரோம்பேட்டை தான். சரி எடுத்துட்டேன். குரோம்பேட்டை போனால் ஆர்டர் நிறைய போடுவாங்கன்னு அர்த்தம். இதை பாருங்கள் நிற்கிறாங்க. ஐயோ, அவங்க அப்படி நின்று சிரிக்கும் போதே எனக்கு பயமாக இருக்குதுங்க. என்னை பார்த்து சிரிக்கல, இருந்தாலும் தப்புன்னு கையை போட்டாங்கன்னு வச்சுக்க, நம்ம சொல்லி முடிஞ்சிச்சு. போட்டுக்கு 140 ஆர்டரு. இது எத்தனை போய் கொடுத்தான்னா ஒரு 500 ஏர்ன் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எல்லாம் எதனால? அந்த நெக் பேண்டுனால. இதுக்கு ஏற்கனவே வந்துக்கிறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும் ஹாஸ்பிட்டலு. எத்தனை வந்து குத்துக்கிறேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழ்பாக்கிலேருந்து மாத்திரை எடுத்துன்னு வந்து கொடுத்துருப்பேன். சரிங்க, அதுக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எங்கள் இதுதான் வந்து 4வது ஆர்டரு. ஏதோ டானிக் மாரி இருக்குது. எதாச்சு இங்கேருந்து கிளம்பி எப்படியோ 1:30 மணிக்கு கொடுக்குற மாரி போட்டுக்குது. ஒரு 5வது ஆர்டர் போட்டால் இப்போ தாம்பரம் அந்தமாரி போட்டாங்கன்னா அதையும் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ தான் 1:30 மணிக்கு தான் ஒரு 500 ஓட்டி முடிக்கிற மாரி இருக்குது. 4வது ஆர்டரு ட்ராப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டேன். இங்கே தான் போட்டுக்குது. கால் பண்ணுவோமா? குத்தாச்சுங்க 4வது ஆர்டரை. இது கொடுக்கறதுக்கே ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. வீட்டை விட்டே வெளிலே வர மாட்றாங்க. வெளில வராமலே இங்கே அங்கேன்றாங்க. எடுத்துச்சு. இப்போ கொடுத்துட்டு கிளம்புறேன். 5வது ஆர்டர் என்ன போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறேங்க. இப்போ மெயின் ரோடு பக்கமாக போவோம். குரோம்பேட்டையில் தான் இருக்கிறோம். மெயின் ரோடு பக்கமாக போவோம். ஏங்க 5வது ஆர்டர் போட்டாங்க. 5வது ஆர்டர் தான் நினைக்கிறேன். 5வது ஆர்டர் போட்டாங்க. அங்கேருந்து வந்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் நின்று இருப்பேன். போரூருக்கு தான் ஆர்டர் போட்டாங்க. போகிறவில்ல என்ன ஒரு ஆர்டர் நல்லா எடுத்துன்னு போயிடலாங்க. அடையாறு ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. மணி பார்த்தீங்கன்னா 2 கிட்ட ஆக போகுதுங்க. இப்போ தான் ஒரு 550 எடுத்துக்கிறோம். இங்கே தாங்க 5வது ஆர்டரு. தெரில, கால் பண்ணுவோமா? 5வது ஆர்டர் பிக்கப் எடுத்தாச்சு. பேகு தான், பேக் மாட்டினுக்கிறேன். போரூர் 14 கிலோமீட்ரு. இதை போய் கொடுத்தா எவ்வளோ வரும் தெரில. போகிற வரல. ஆனால் கண்டிப்பாக ஒரு ஆர்டர் எடுக்கணுங்க. எடுத்தா தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சென்னைக்குள்ளே இந்த ரூட்டே வந்தது இல்லைங்க இது வரைக்கும். நான் ஃபஸ்ட் டைம் வரேங்க. 25 வருஷத்தில் இந்த ரூட்டே வந்தது இல்லைங்க.
செம்மையாக இருக்குதுங்க. என்னங்க இது இப்படிலாம் ஒரு இது இருக்குதா சென்னைக்குள்ள? எனக்கே ஆச்சரியமா இருக்குதாங்க. ரூட்டை பாருங்க, ஃபுல்லாக ஏதோ ஒரு கிராமம் இது மாரி இருக்குதுங்க. ஐயோ, இங்கே பாருங்க, மழை கீழெல்லாம் வந்துச்சுன்னா ஃபுல்லாக தண்ணி இது ஃபுல்லாக ஓடும் போல். இங்கே பாருங்க, பா சூப்பராக இருக்குதுங்க. ட்ராப்பு பேக் கொடுங்க. யார் கொடுப்பாங்கன்னு நீங்கள்? அப்படியே இப்போ ஸ்ட்ரைட்டாக போனால் ஒரு கோயில் இருக்குது, குட்டி கோயில். ஆமாம், சரி. ஃபஸ்ட் ஃப்ளோரில் நேம் என்ன சொல்லி கொடுக்கணுமா? சரிங்கண்ணா, ஓகேண்ணா, நான் கொடுத்துட்றேன். ஏங்க இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க 400 சில்லற. தூக்கிட்டேன். ஆனால் இப்போ எடுக்கணும். கால் பண்ணி கேட்டேன், கன்ஃபார்ம் தானா? டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி ஆக போகுது. இருந்தாலும் ஆர்டர் எடுத்துட்டேன். 400 சில்லற பார்த்தோன்னே தூக்கிட்டேங்க. அதுக்கடுத்து எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சிருந்தேன் கொஞ்ச நேரம், போகலாமா வேணாமான்ட்டு. சரி போயிடலாம், எடுத்துட்டோம்ல. லேட் ஆகிடுச்சுன்னா அம்மாவை என்ன பண்ணிக்க சொல்லலாம். சரிங்களா? இப்போ அது பிக்கப் எடுக்க தான் போயின்னுக்கிறேன். 2 கிலோமீட்டர் பிக்கப்பு. போய் கொடுக்கறதுக்கு பிள்ளையப்பாக்கம் கொஞ்சம் 1 hour கிட்ட காட்டுச்சு. யாருண்ணா பேமெண்ட் பண்ணுவான்? சரி, என்னண்ணா காலி பாட்சி மாரி இருக்குது. சரிங்கண்ணா, புரியல. ஆ சரி நான் பார்த்தேன். நான் பார்த்துறேண்ணா. 30 நிமிஷங்க. 4 மணிக்குள்ளே கொடுத்துடலாம் போலங்க. ஆனால் 31 கிலோமீட்ரு 49 நிமிஷம். பரவாயில்லையே. அடுத்தது ஒர்த்தாக இருக்குமோ? ஒர்த்து தான் போலங்க. 49 நிமிஷம் 400 ரூபா ஆர்டரு. ஷே, ஒர்த்து தாங்க. அது கீழே போடக்கூடாதுன்றாங்க. கீழே போட்டால் உங்களை மேலே போட்டுருவாங்க அப்படின்னாங்க. சரிங்க அப்படின்ட்டு எடுத்துன்னு போகிறேன். ஃபுல்லாக க்ரீன்லேயே தான் இருக்குது. நான் எப்படியோ ஒரு 400 ரூபா ஆர்டருக்கு ஒரு 1 hour காட்டும். உங்களுக்கே தெரியும் 400 ரூபா ஆர்டருக்கு எவ்வளோ நேரம் காட்டான்ட்டு. அது 31 கிலோமீட்ரு. ஃபுல்லாக பைபாஸ்லேயே போகிற மாரி நினைக்கிறேன். இப்போ போடுங்கடா நான் ஆர்டர். அதுதாங்க, இன்னும் ஒரு 11 கிலோமீட்டருங்க. டைம் பார்த்தீங்கன்னா 3 கரெக்டாக. இன்னும் 2 hour இருக்குது நம்மளுக்கு. இப்போ கூட யான் எத்தோன்னு தோணுது. எத்தனை ஹவரில் கொடுப்போம், எத்தனை நிமிஷத்தில் கொடுப்போம்னா 20 நிமிஷத்தில் இந்த ஆர்டரை கொடுத்துருவோன்ட்டு போட்டுக்குது. செம்பரம்பாக்கம் கிட்ட வந்துட்டோம். எத்தனும் தோணுது, பரவாயில்ல பார்த்துக்கலான்னு தான் தோணுது. என்ன பண்ணுறது? எத்தனை மணிக்கு போய் கொடுப்பேன்னா 3:48 கொடுப்பேன்ட்டு போட்டுக்குது. கொடுத்துடலான்னா கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ரிட்டர்னு அப்படியே நிற்க வேணாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணே வரலாம், பொறுமையாக விட்டினே வரலாம். அப்படி வந்தால் மட்டும்தான் வீட்டுக்கு போய் சேர முடியும். இப்படி போகலான்னு பார்த்தா வழியை மறைச்சி வச்சுக்கிறாங்கண்ணா. இப்படி ஒரு வழி தான் காட்டுது. 950 1 கிலோமீட்டருண்ணா. இப்படி போக முடியாதுண்ணா. எப்படி போகுது அது தெரிலண்ணா. கரெக்டா இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட் எடுக்குது. அப்படியா? இங்கே வழியை லாக் வச்சுக்கா.
ஆ சரிண்ணா. ஒரே ஒரு வழி தான் காட்டுச்சு, அந்த ஒரு வழியை லாக் வச்சுக்கிறாங்க. வந்துட்டாங்க. 429 ரூபா. வெறும் காலி பாட்சு. மிஞ்சி போனால் 2 கிலோ கூட இருக்காது. 2 கிலோ கூட இருக்காது. வர வழியில் சூப்பரான சீனரிங்க, செம்ம சீனரி. இதுவே என்னது செம்பரம்பாக்கம் தான் நினைக்கிறேன். இப்போ போகும்போது எப்படி போகுன்னு தெரில. டைம் பார்த்தீங்கன்னா 3:52. பொறுமையாக ஊட்டின்னு போக வேண்டியதான். 4:30 மணி வரைக்கும் ஊட்டின்னு போனாலும் ஒரு 200 ஆர்டர் கச்சா போதும், வீட்டுக்கு போயிடலாம். 100 ஆர்டர் கச்சாலே முடிஞ்சிச்சு. ஏன்னா இன்னும் ஒரு 100 ஆர்டர் எக்ஸ்ட்ரா கச்சிச்சுன்னா அதே இது பண்ணிக்கலான்ட்டு தான். ஓகேவா? கரெக்டில் எத்துங்க. வெல்கம்ண்ணா. இல்லைங்க, இங்கே தாங்க முத்தாச்சு. 6வது ஆர்டரு 500 இருக்குது. சரிங்க, அப்படியே கிளம்புவோம். எதுனா ஆர்டர் போட்டால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். ஆனால் ஆர்டர் போட மாட்டாங்களே. வியூ முன்னாடி பாருங்கள், செம்பரம்பாக்கம் போகலாம். எச்சரிக்கையும் போட்டு வச்சுக்கிறாங்க. போயிடலாம் ரிட்டர்ன். எப்படி இது பாருங்கள் வியூவு. ஒரு ஊரில் எங்கள் வாழ்க்கை அதில் வாழும் ஒரு கங்கா குருவி கதையை கேட்க கேட்க. தன தான தான 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 தன தான தனலான தான தன தான தான தன தான தான தன தான தான தன. ஐயோ இங்க பாருங்க, ஐயோ இடத்த பாருங்க. கோயிலை பாருங்க, ஊர் கோயில் நினைக்கிறேன். செமையா இது. இங்க வந்துதாங்க ஆர்டர் போடுறாங்க. சரி வடப்பழனி தான் போட்டாங்க. சுத்துக்குது ஒரு 10. ஹலோ, லொக்கேஷன் வந்துட்டேன் நான். பஜாஜ்னு இருக்கு அதுலையா? சரிங்கண்ணா, ஓகே. சரிங்க, இந்த ஆர்டருக்கு எடுத்துட்டு அதுதாங்க ஆர்டர் எடுத்தாச்சு. ரொம்ப பெருசுங்க, 3 பாட்ஸு. இது எடுத்துன்னு தான் போகிறேன். ₹145ங்க 7வது ஆர்டரு. பெரிய 3 பாட்ஸுங்க. சரி இதை விட்டா கிடைக்காது, அதனால தான் எடுத்துட்டேன். டைம் ஆயிடுச்சு. இது ஐயோ 5:25 கொடுக்குற மாதிரி போட்டுக்குது. பரவாயில்ல, எடுத்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போய் குத்துடலாம். இதை குத்துட்டு அது அடுத்தது வீட்டுக்கு வர போகணும். வீட்டுக்கு இல்லை, என் அம்மாவை கூப்பிட போகணும். கரெக்டாக இருக்குமான்னு தெரில, லேட் ஆகிடும் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். அவ்வளோதாங்க, 7வது ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோங்க. இங்கே தான் எங்கேயோ இருக்குது. பஜாஜின்னு என்ன போட்டிருக்கோமா, எங்கேன்னு தெரியல. கால் பண்ணி பார்ப்போமா. அவ்வளோதாங்க, இந்த இடம் தான். எத்தனை போய் குத்துருக்கலாம், வண்டியை சாய்ச்சிட்டு எடுக்க முடியாது, அதுக்கோசரம் தான். போய்ட்டு பேமெண்ட் வாங்கிக்கலாம். ₹145.
ஓகே, நன்றிண்ணா. 150 ரூபா போட்டார் 45 ரூபாய்க்கு. இங்கே ஏன் நீங்கள் பார்த்துட்டு போயிடலாமா? பார்த்துட்டு போயிடலாம். பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். 150 ரூபாவா அதுக்கு? இந்த ஐடியில் வந்து 769 ரூபா. ஏன்னா இங்கேயே நான் பார்த்துட்டு போகிறேன்னா அங்கே அம்மாவுக்கு ஒன்று போகணும். 769 ப்ளஸ் இன்னொரு ஐடி இருக்குண்ணா. இந்த ஐடியா, இந்த ஐடியில் 300 ரூபான்னு நினைக்கிறேன். 337. அதுக்கடுத்து ரேப்பிடோவில் ஒன்று 80 ரூபா. ரேப்பிடோவில் 80 ரூபா. காலையில் ஒரே ஒரு ஆர்டர் எடுத்துருப்போம். ப்ளஸ் டிப்ஸ் மொத்தம் 60 ரூபா டிப்ஸ் இருக்குங்க. இன்றைக்கி டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 1246 ரூபாங்க. இதில் மைனஸ் 250 ரூபா பெட்ரோலு. அதுக்கடுத்தது அவ்வளோதான், 250 ரூபா பெட்ரோலு. அவ்வளோதாங்க. டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 996. நேற்று இதோட நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி மற்றவங்க பேச்சை கேட்டுன்னு ஓட்டினேன், நாசமாக போயிடுச்சு. யார் பேச்சும் கேட்காம ஓட்டுங்க, அப்போ தான் உங்கள் ஏர்னிங் எடுக்க முடியும். இதை அந்த 1200-200 நான் நேற்று எவ்வளோ சீக்கிரமாக அதை எடுத்துகிட்ருப்பேன். பார்ப்போம். அதுக்கு கிலோமீட்டர் சொல்ல பாருங்கள், 30,961. நான் அங்கே ஸ்ரீபெரும்புத்தூர் போகாமலே இருந்தாலே கொஞ்சம் எடுத்துகிட்ருப்பேன். ஒரு 5 மணிக்கு எடுத்துகிட்ருப்பேன். போகிறது நல்லது தான் நினச்சி போவேன். அதாவது நல்லதுக்கு